ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டா போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா இவரு என்ன சொல்றாரு, எல்லாருமே பைன்னு சொல்லும்போது, நான் மட்டும் செல் பண்ணுவேன்னு சொல்றாரே. இப்ப இது உங்களோட ஐடியாலஜிக்கு கிளாஷ் ஆவலையா? அப்படின்ற மாரி கேட்டிருந்தீங்க. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கிளியரா குடுக்குறேன். ஓகே, அவ்வளோதான். எப்படியும் மார்க்கெட் இன்னும் கீழ தான் வரும் பாருங்கன்னும்போது, இப்ப என்னாச்சு? சடன் ஸ்பைக். எங்க 22,000லேருந்து டக்குன்னு 24,000 போயிடுச்சு. இப்ப இந்த இடத்துல எத்தனை பேர் பை பண்ணீங்க? கிடையாதுல்ல? நிறைய பேரு. ஏன்? இன்னும் கொஞ்சம் கீழ வந்தா பை பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கீழ வந்தா. இப்போ என்னன்னா, அவரு கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு விஷயம், இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்ததா? Hi there guys, welcome back. This is Kishore here, founder and CEO of TradeAchievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம புக் சீரிஸ் நம்பர் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க இந்த மாதிரி புக் சீரிஸ் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் அதோட கண்டினியூவேஷன் வீடியோ இப்போ பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் கமெண்ட்ஸில் வந்து ஏதாவது கொஸ்டின் இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா ஃபுல்லாகவே அப்படியே போயிட்டே இருந்தனாலும் புரியலன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ போடுறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ வந்து ஒரு முக்கியமான நிறைய பேர் கேட்ட ஒரு முக்கியமான கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் 2.1 அண்ட் 0.3 பேரால வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. when people run to the west, I turn to the east. அதில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னா, அவாய்ட் ஹர்ட் மென்டாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். என்னன்னா, எல்லாருமே உங்களுக்கு பை பண்ணுறதுக்கு ஓடிட்டே இருக்காங்கன்னா, ஏன் செல்லர்ஸ் இருக்காங்கன்றத யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி எல்லாருமே பைன்னு சொல்லும்போது, அவர் என்ன பண்ணுவார்னா, நான் செல் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதை நான் சொல்லும்போது இப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, எல்லாருமே பைன்னு சொல்லும்போது நான் மட்டும் செல் பண்ணுவேன்னு சொல்றாரு. இப்போ இது உங்களோட ஐடியாலஜிக்கு கிளாஷ் ஆகலையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கிளியரா கொடுக்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்ல வராதுன்றது இன்னும் தெளிவாக புரிஞ்சுப்போம். எல்லாருமே பை பண்றாங்க. என்னன்னா மார்க்கெட் ஏறுற ஒரு மூமெண்ட் பார்க்கும்போது எல்லாருமே பை பண்ணுங்கன்னு சொல்லும்போது, நான் வந்து ஹர்ட் மென்டாலிட்டி அந்த மாதிரி எல்லாரும் பண்றாங்கன்னு நான் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா போயிடுவேன் அப்படின்றது சொல்றாரு. இது என்ன அர்த்தம்னா, எல்லாருமே பை பண்றதுனால அது அப் ட்ரெண்ட்னு அர்த்தம் கிடையாது. இததான் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நீங்க இவரோட புக்கை படிக்கும்போது நம்ம என்ன ஆங்கிள் இருந்து இவரை பார்க்கணும்னா, இவர் ஒரு ரீட்டைல் ட்ரேடர் கிடையாது. இவர் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடர். ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடரா அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களை ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே ஒரு சைட்ல பை போகும்போது, ஆஸ் அ இன்ஸ்டிடியூஷன் ஐ வில் பி செல்லிங். அதை தான் சொல்ல வரேன். அப்போ ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டா போறாரானா கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பேராலே நம்ம கிளியரா பார்த்தோம். அந்த இன் அண்ட் யாங் அவர் கிளியரா சொல்றாரு, எப்பவுமே ட்ரெண்டு கூடயே ட்ரேட் பண்ணுங்க. அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, 99% ரீட்டைல் ட்ரேடர் லாஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே பை இன் பண்றாங்கன்னா, அப்போ என்ன பண்றாங்க, ட்ரெண்டுக்கு அவங்க ஆப்போசிட்டா தான் பண்ணுவாங்க. கரெக்டா? இப்போ ஒரு ட்ரெண்ட் பைல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே பை பண்ணாங்கன்னா எல்லாமே ப்ராஃபிட்ல தானே இருப்பாங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, லாஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா? செல் ட்ரெண்டா இருக்கும்போது தான் இவங்க பை பண்றாங்க. ட்ரெண்ட் அப் ட்ரெண்டா இருக்கும்போது தான் இவங்க செல் பண்ணுவாங்க. கரெக்ட்? அப்போ இவங்க எல்லாருமே ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பை பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அப்ப ட்ரெண்ட் செல் ட்ரெண்ட்ல இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அவர் சொன்னது ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டா இல்ல, ட்ரெண்ட் கூட தான் போக சொல்றாரு. ஆனா ரீட்டைல் ட்ரேடர் எப்பவுமே ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டா தான் ட்ரேட் பண்ணுவாங்க. நீங்க 2 விஷயம் நான் கிளாஸ் எடுக்கும் போதும் இதுதான் சொல்லுவேன். ஒன்னு டெக்னிக்கல் தெரியணும், இல்ல சுத்தமா ஒண்ணுமே தெரியாத ஆளை அனலைஸ் பண்ண தெரியணும். எப்படின்னா, டெக்னிக்கலா இப்ப எனக்கு ஒரு பை ட்ரெண்ட் அப்படின்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நான் அனலைஸ் பண்ணதை வச்சு பை பண்றது. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில பேர் இருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ட்ரேட் பண்ணும்போதே பாருங்களேன், எப்போ பை போட்டாலும் அதுதான் லாஸ்ட் ஹையா இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே விழுந்திருக்கும். சில பேர் இருக்காங்க, செல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் பாட்டமா இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே ஏறிட்டே போயிருக்கும். இது நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம். இது சில பேருக்கு தான் ரெகுலராகவே இதை பண்ணுவாங்க. என்னன்னா, தே கோ வித் தேர் இன்ட்யூஷன் ராதர் தென் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இந்த மாதிரி ஆள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, இந்த மாதிரி இருக்காங்கன்னா, ஜஸ்ட் கேட்பேன், பையா செல்லா, எனக்கு பையன்னு தெரியும். அவங்க வந்து கேட்கும்போது, இல்ல கண்டிப்பா செல்லு. அப்போ நமக்கு கன்ஃபர்மேஷன் மாதிரி தான். ஓகே, கண்டிப்பா மார்க்கெட் என்ன ஆக போகுது, பை தான் ஆக போகுது. ஸோ அவரு அதை தான் சொல்ல வர்றாரு. நிறைய பேர் பைன்னு சொல்றாங்கன்னா, ஹர்ட் மென்டாலிட்டி, நீயும் பை பண்ணாத, செல் பண்ணு. ஏன்னா இவங்க எல்லாருமே ரீட்டைல் ட்ரேடர் ஃபைனலா போய் லாஸ் தான் பண்ண போறாங்க. ஏன்னா தே கோ அகேன்ஸ்ட் த ட்ரெண்ட். இந்த செகண்ட் பேரால தேர்ட் வேர்ஸ் என்னன்னா, ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஆனா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்க, பை பண்றாங்க. அப்போ ஹான்மா என்ன பண்றாரு, செல் பண்றாரு. இப்போ புரிஞ்சுச்சுங்களா? ஸோ ஐ ஹோப் தி கொஸ்டின் வாஸ் ஆன்சர்ட். ஸோ அவர் சொல்ல வர்றது, ட்ரெண்டு கூட போங்க, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அவங்க கூட சேர்த்து பண்ணாதீங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுங்கன்னு தான் சொல்ல வர்றாரு. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ அதே மாதிரி புக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு 2000 லைக்ஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த லைக்ஸ் வந்த உடனே இமீடியட்டாக போட போகிறோம். எப்படியும் கண்டிப்பாக வீடியோஸ் ரெகுலராக வரதான் போகுது. பட் இந்த வீடியோவுக்கு நீங்கள் கண்டிப்பாக 2000 லைக்ஸ் வரும்ன்றதை நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ இங்கே பார்ப்போம். When everybody is weighed down,
ஸ்டார்ட் பையிங் வித் அ ரெனியூட் டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்றாரு. இது என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். when the price keeps dropping without showing any sign of rising again, and rumors abound and about the highest grade rice being offered everywhere, you become unsure how far the price is going to drop and if the market will remain sluggish. சரி, இப்போ இங்க என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட் வந்து கீழே விழுந்துட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், மேலே ஏறின மார்க்கெட்டு இப்போ என்ன ஆகிட்டே இருக்கு, கீழே விழுந்துட்டே இருக்கு. இப்போ கீழே விழுந்துட்டே இருக்கும்போது இப்போ உங்களுக்கு என்ன சொல்றது, இட் கீப்ஸ் ட்ராப்பிங் வித்தவுட் எனி சைன் ஆஃப் ரைசிங். இங்கேருந்து மேலே ஏறுமான்றதுக்கு எந்த ஒரு சைனுமே காட்ட மாட்டுது. மார்க்கெட் ப்ரைஸ் பட்டு இன்னும் கீழே வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்றது ஒரு சைடில். செகண்ட் திங் என்னன்னா, ஒரு ரூமர் வேறு இப்போ ஸ்ப்ரெட் ஆகுது. நியூஸஸ் இப்போ ரூமர்ன்றது எப்படி சொல்லலாம்னா, நம்ம ஜென்ரேஷனுக்கு நியூஸ்ன்னு சொல்லலாம். நியூஸ் அபவுண்ட்ஸ் என்னன்னா, அதிகபட்ச நியூஸ் வந்து சொல்லிட்டே இருக்காங்க. என்னன்னா, புது கிரேடு ரைஸ் எல்லாம் உள்ள வந்துச்சு. இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து என்ன ஆகுது, ரைஸ் வந்து ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆட்டோமேட்டிக்காக இனிமேல் இறங்கிட்டே தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் யூ பிகம் அன்ஷோர் ஹவு ஃபார் த ப்ரைஸ் இஸ் கோயிங் டு ட்ராப். எவ்வளவு தூரம் இந்த ப்ரைஸ் வந்து இன்னும் கீழே போக போகுதுன்றது உங்களுக்கும் தெரியல. அண்ட் மார்க்கெட் ரிமைன்ஸ் ஸ்லகிஷ்னும் போது எப்படி சொல்றது, ஒரு பரபரப்பாகவே இல்லாமல், ஒரு பையம் இல்லாமல், ஒரு செல்லம் இல்லாமல் அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் ஸ்லகிஷ்னு சொல்லுவாங்க. when the market is in this state, இந்த மாதிரி ஒரு நிலைமையில and you agree that it is certainly a bear market. இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை, இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. எப்படின்னா, ஏறிட்டு இருந்த மார்க்கெட் திடீர்னு கீழே குபுன்னு கீழே விழ ஆரம்பிச்சிச்சு. இப்போ உங்களுக்கு இது திரும்பி ஏறுறதுக்கான எந்த ஒரு சைனுமே இல்லை. எங்க திரும்பி பார்த்தாலும் நியூஸ்ல செல்லு 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 செல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேல உங்களோட மைண்ட் செட்டே என்னவா தோணுது, இப்போ பியர் மார்க்கெட் தான், மார்க்கெட்டு செல் ட்ரெண்ட் தான், இதுக்கப்புறம் பை ஆகாது அப்படின்னு. அப்போதான் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நேரத்தில் இட் இஸ் ஆக்சுவலி த டைம் ஃபார் யூ டு ஸ்டார்ட் பையிங் ரைஸ் வித் ரெனியூட் டிட்டர்மினேஷன். இந்த இடத்துல தான் தைரியமா ஒரு டெசிஷன் எடுத்து பை பண்ணணுன்றார். எப்போ மார்க்கெட் கீழே விழுந்துட்டே இருக்கு, மேலே போகிறதுக்கான எந்த ஒரு சைனுமே இல்லை, அண்ட் நியூஸஸும் செல்லுக்கான எல்லா நியூஸும் வந்துட்டு இருக்கு, ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு, செல்லுன்ட்டு மார்க்கெட் ஏறாதுன்ட்டு. அண்ட் நீங்களும் கன்வின்ஸ் ஆகிட்டீங்க, உங்க மைண்ட்லயும் மார்க்கெட் செல் ட்ரெண்ட் தான், பியர் மார்க்கெட் தான் அப்படின்னு கன்வின்ஸ் ஆன அந்த டைம்ல தான் என்ன பண்ண சொல்றாரு, யூ ஹேவ் டு கோ ஃபார் அ பை என்றார். நவ் இட் மைட் ஃபீல் லைக் ஜம்பிங் இன் டு த ஓஷன் அண்ட் நாட் சம்திங் லைக் பிரிங்கிங் அபவுட் சக்சஸ். என்னன்னா, இது இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கும்போது எப்படி தோணலாம்னா, ஏதோ ஸ்ட்ரைட்டா போய் கடல்ல குதிக்கிற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு எந்த ஒரு விதத்திலையும் ப்ராஃபிட் வரும்ன்றதுக்கு ஒரு நிச்சயமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். பட் தட் இஸ் த டைம் யூ ஹேவ் டு பை வித்வுட் எனி ரிசர்வேஷன். வெயிட்டிங்கே கிடையாம அண்ட் யூ ஆர் ஷோர் டு மேக் ப்ராஃபிட். தைரியமா சொல்றாரு பார்த்தீங்களா. என்னன்னா, யூ ஆர் ஷோர் டு மேக் ப்ராஃபிட் போது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கண்டிப்பா நீங்க இதை பண்ணி பாருங்க, ப்ராஃபிட் வரும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர், எத்தனை வருஷம் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிட்டு அவர் இத்தனை நாள் பார்த்ததை தான் அவர் சொல்றாரு. அதனால he is very sure about it. Now you feel good inside when the price goes down if you have expected it to go down, but so sit tight and ignore the market price will start when the market atmosphere is still sluggish. என்ன சொல்றாரு, இப்போ ஒரு வேளை நீங்க ட்ரேட் எடுக்காம உட்காந்து பார்த்துட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் கீழே வருது, அந்த இடத்துல டெசிஷன் எடுத்து பை பண்ணல, கீழே வந்துட்டே இருக்குன்ற பட்சத்துல இப்போ என்ன ஆகும், நான் எடுத்த டெசிஷன் கருதா, மார்க்கெட் பத்தியா கீழே தான் வருது, பெருசா ஒன்றும் மூவ்மெண்ட்டே இல்லை, அப்படியே ரொம்ப அரைச்சிக்கிட்டே இருக்கான் மார்க்கெட்டு, பெருசா ஒன்றும் மூவ்மெண்ட்டே இல்லாத மாதிரி இருக்குன்னா, நீங்க உங்க மனசுல என்ன தோணும், பரவாயில்ல நம்ம ரைட்டான டெசிஷன் தான் எடுத்துட்டோம். பட் சூன் the market will become bullish and the price will start going up so fast against everybody's expectation. என்னன்னா, கீழே வந்துட்டு இருந்த மார்க்கெட்டு நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க, அப்படியே கீழே தான் போகணும், சடனா ஸ்பைக் அடிச்சு என்ன ஆகும், இமீடியட்டா மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிடும். அப்போ இது போன உடனே எல்லாருமே ஐயோ வாங்கலான்னு ட்ரை பண்ணா கூட கிடைக்காது, அவ்வளோ ஸ்பீடா மார்க்கெட் என்ன ஆரம்பிச்சிடும், ஏற ஆரம்பிச்சிடும்ன்ற. ஸோ இட் பிகம்ஸ் புல்லிஷ், price will start to go up fast against everybody's expectation that your mind will find it hard to keep pace with the speed of the market when it happens. When the price actually starts to go up, you feel the same. It feels like jumping into the ocean and that it is the secret. இப்போ கடைசியில் மார்க்கெட் நீங்கள் வந்து ஒன்றும் ஆவாது இறங்கி தான் போகுதுன்னு நினச்சி உங்களோட மனசை தேத்திக்கிட்டே இருக்கீங்க, கீழே தான் போகுது, அதை வச்சு ஒரு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். ஆமாம் நான் நினச்சா மாதிரியே மார்க்கெட் கீழே வருது பாருங்க. ஆனால் திடீர்னு ஒரு ஸ்பைக் வச்சு மேலே மார்க்கெட் ஏறிட்ட பிறகு டக்குன்னு ஐயோ ட்ரேட் எடுக்க முடியல, அவ்வளோ ஸ்பீடாக மார்க்கெட் போகுது, இப்போ போகலாமானா இன்னும் ஏறுது 100 பாயிண்ட், இப்போ பை பண்ணலாமானா 100 பாயிண்ட் ஏறுது, ஐயோ கொஞ்சம் கீழே வரட்டோம்னா அப்படியே மார்க்கெட் ஏறிட்டே போகுதுன்னும் போது இப்போ தான் நீங்கள் ஏதோ கடலுக்குள்ளே குடிச்சா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்ன்றது. இதுதான் சீக்ரெட்ன்றார். சரி, இதை வச்சு நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்லிட்டா. இப்போ இந்த லைவ் எக்ஸாம்பிள் பாருங்க, இது என்ன சார்ட் தெரியுதா, இது நம்மளோட நிஃப்டி சார்ட் தான். இப்போ அவர் சொன்ன அதே ரூல் வச்சுப்போம். மார்க்கெட் என்ன ஆச்சு, மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 18,000 26,000 மேலே போச்சா, மேலே போயிட்டு இப்போ என்ன ஆகுது, இங்கேருந்து மார்க்கு
ஸ்டார்டட் டு ஃபால், ஃபால். ஞாபகம் இருக்குங்களா? நம்ம வீடியோஸ்லாம் போடும்போது நெறைய பேர் கமெண்ட் போட்டீங்களே. இப்ப பாருங்க என்ன ஆச்சுன்னு. அந்த புக்குல இருக்கிறதும் இதுவும் ரியாலிட்டிக்கு வரும். எங்க எங்க இப்ப மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கு? 26,000லேருந்து 25,000 வருது, 24,000 வருது, 23,000 வருது, 22,000 வருது. மார்க்கெட்டு கீழ மேல ஏறுறதுக்கு எந்த ஒரு சைனுமே காட்டல. மார்க்கெட் கீழ விழுந்துட்டே இருக்கு. விழுந்துட்டே இருக்கும்போது என்ன ஆச்சு? ரூமர்ஸ். இந்த இடத்துல இருந்து அவர் சொன்ன அதே விஷயங்கள். ரூமர்ஸ். என்ன ரூமரு? எல்லா இடத்துலயும் நியூஸ் பார்த்தோமா? இந்த வார், டாரிஃப் வார், ட்ரம்ப் இந்த மாரி சொல்றாரு. இந்தியன் கவர்மெண்ட் இந்த மாரி ஆவுது. ஜிடிபி வைஸ் இறங்கிட்டு இருக்கு. எல்லா ரூமர்ஸும் வந்துச்சு. எல்லா ரூமர்ஸும் எத நோக்கி வந்துச்சு? செல், செல், செல். ஆனா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல அதுக்கப்புறம் என்னாச்சு? மார்க்கெட் கீழ வந்துட்டு ஸ்லக்கிஷ் மூவ்மெண்ட். கிட்டத்தட்ட இது பாருங்க. இது வீக்லி கேண்டில் இது. 1, 2, 3 வாரம், 4 வாரம் கிட்ட மார்க்கெட் என்னாச்சு? அப்படியே அடைச்சிட்டு இருந்துச்சு. ஒரு மாசம் ஒரே இடத்துல மார்க்கெட் வெறும் 22,000லேருந்து 22,500க்குள்ளேயே டிராவல் ஆகுது. வெறும் 500 பாயிண்ட்ஸ். இந்த 500 பாயிண்ட்டுக்குள்ளேயே நிஃப்டி மூவ் ஆயிட்டே இருக்குன்னா, ஒரு மாசம் இதுக்குள்ள தான் மூவ் ஆகுதுன்னா, ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. ஃபியூச்சர்ஸ் பண்ண முடியல. ஆப்ஷன்ஸ் பண்ணாலும் லாஸ் ஆகுது. எதுவுமே இல்லன்னும் போது என்ன ஆகும்? இட்ஸ் பிகம்ஸ் அ ஸ்லக்கிஷ் ஏரியா. ஸோ இதுதான் தெரியுதா? ஸ்லக்கிஷ் ஏரியா. ஒண்ணுமே இல்லாம அப்படியே இப்படி போயிட்டு இருக்கும்போது, அவ்வளோதான் எப்படியும் மார்க்கெட் இன்னும் கீழ தான் வரும் பாருங்கன்னும் போது, இப்போ என்ன ஆச்சு? சடன் ஸ்பைக். எங்க 22,000லேருந்து டக்குன்னு 24,000 போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல எத்தனை பேர் பை பண்ணீங்க? கிடையாதுல்ல நெறைய பேரு. ஏன்? இன்னும் கொஞ்சம் கீழ வந்தா பை பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கீழ வந்துடலாம். இப்போ என்னன்னா, அவரு கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு விஷயம், இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்ததா? இப்போ மேபி இந்த புக்க நானு முன்னாடியே கொஞ்சம் பப்ளிஷ் பண்ணியிருந்தா, மேபி இத வச்சு கொஞ்சம் சில பேரு சுதாரிச்சிருக்கலாம். ஓகே இந்த மாரி தான் நடந்துட்டு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. இப்போ அவர் சொன்னது இங்க ரியாலிட்டி ஆயிடுச்சா? இதனால தான் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எழுதின புக்கு இன்னைக்கும் லைவ்லியா இருக்கு. நீங்க அத கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, டெஃபினெட்லி இட் வில் பி யூஸ்ஃபுல். இப்ப நம்ம படிச்ச பாயிண்ட்ஸ் இந்த ஹான்மா இங்க 2.1.4 பேராகிராஃப்ல என்ன சொன்னாரோ, அது இன்னைக்கு நிஃப்டில லைவா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப புரியுதுங்களா? ஏன் அன்னைக்கு சொன்ன புக்கும் இன்னைக்கு யூஸ் ஆகுதுன்ட்டு. இப்போ இந்த பேராகிராஃப் நம்ம நிஃப்டில நடக்கக்கூடிய லைவ்லி மார்க்கெட். புரிஞ்சுச்சா? ஸோ இதுக்கு தான் அவர் சொல்றார், திஸ் இஸ் தி சீக்ரெட். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கரெக்ஷன்ல தான் இருக்கு. ஆனா இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பைன்னு சொன்னது ரீசன் என்னன்னு புரியுதா? இதுல இவரு சொல்ல வர்றது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இவரு ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா சொல்ல. இவரு இந்த பேராகிராஃப் மொத்த பேராகிராஃப்மே எத குறிக்குதுன்னா, இட் இஸ் ஸ்பீக்கிங் அபௌட் கரெக்ஷன் ஃபேஸ். டவுன் ட்ரெண்ட் ஃபேஸ பத்தியே அவர் பேசல. இந்த மாரி சினாரியோ எங்க நடக்கும்னா, கரெக்ஷன் ஃபேஸ்ல மட்டும் தான் நடக்கணும். இப்போ நிஃப்டில நம்ம பார்த்தது என்னன்னா, இட் இஸ் கரெக்ஷன் ஃபேஸ். இப்போ இங்க இருந்து மார்க்கெட் மேல ஏறுச்சுல்ல, திஸ் இஸ் ட்ரெண்ட். இது ட்ரெண்டோட கரெக்ஷன் இது. அதனால தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ தெளிவா போட்டிருக்கேன். நீங்க போய் பாருங்கன்னு நான் சொன்னதுக்கான ரீசனும் அதுதான். என்னன்னா, கரெக்ஷனுக்கும் கிராஷுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. அதை போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ டெஃபினட்டா அந்த வீடியோ வேணா நீங்க தம்ப்நெயில்ல போட சொல்றேன் நானு. அந்த வீடியோ டெஃபினட்டா போய் பாருங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். இப்ப இந்த இதுவெல்லாம் படிச்சிட்ட பிறகு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவா புரியும். ஏன் கிராஷ் இல்ல, இது கரெக்ஷன் தான் சொன்னதுக்கு இப்ப ரீசன் புரியுதா? இப்ப இந்த கரெக்ஷன் ஃபேஸ் முடிச்ச உடனே இம்மீடியட்டா என்ன ஆச்சு? மார்க்கெட் கிட்டத்தட்ட 2,000 பாயிண்ட் மேல ஏறிடுச்சு. இப்போ நம்மளால என்ன பண்ண முடியல? அத தொரத்திட்டு போய் பிடிக்க முடியல. ஸோ இதுதான் ஹான்மா அன்னைக்கே சொன்ன ஒரு விஷயங்கள். ரைட்? ஐ ஹோப் 2.1.4 இஸ் கிளியர். நவ் 2.2க்கு வந்துட்டோம். 2.2 வந்து இப்ப இது 2.2ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஃபுல் ஆஃப் கேரக்டர் அனாலிசிஸ். ரைஸோட கேரக்டர் அவரு அனலைஸ் பண்ணத பத்தி இதுல பேசியிருக்காரு. இதுல இது கொஞ்சம் டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். ரைஸ் பிரைஸ் ஸ்டாக்னேட்ஸ் ஃப்ரம் வின்டர் டு லூனர் பிப்ரவரி. இது வந்து சீசனல் கமாடிட்டின்றதுனால ரைஸ் விளைச்சல்ன்றது சீசனல்ன்றதுனால சீசனல் கமாடிட்டி பத்தி பேசுறாரு. இப்ப சினாரியோ 1ல என்ன சொல்றாருன்னா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இதுல வந்து ரைஸோட விலை கூடும். மே, ஜூன்லேருந்து ப்ரைஸ் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்லலாம் என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னா, மார்க்கெட் இந்த மாதிரி ஸ்டாக்னேஷன் ஃபேஸு சைட்வேஸில் போய்டுன்றாரு. ஸோ ஹீ இஸ் ஜஸ்ட் அனலைசிங் தி கேரக்டர் ஆஃப் ரைஸ். ஒரு கேரக்டர் அனாலிசிஸில் எந்தெந்த மாதம் மார்க்கெட் எப்படி நடந்துட்டு இருக்குன்றது ரைஸ் மார்க்கெட்டை வந்து அவர் கிளியராக இது பண்ணுறாரு. இதுலேயே 2-3 சினாரியோ. இப்போ என்னன்னா, நிறைய பேர் இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அந்த ஒன்றுத்தோட உட்காந்துருவாங்க. ஒரு ப்ரொஃபஷனலுக்கும் ரீட்டைலருக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னுத்தோட உட்காரக்கூடாது. அடுத்த வேற சினாரியோ இருக்கான்றத செக் பண்ணிட்டே இருக்கணும். இட்ஸ் கான்ஸ்டன்ட் ரெபிட்டேஷன் ஆஃப் நாலேஜ். நம்ம அந்த நாலேஜை வந்து மெருகேற்றிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் சீன் 2 கொடுக்குறாரு. இப்போ சீன் 1ல வந்து இந்த இது, சீன் 2ல வந்து ஜூலைல வந்து சம்டைம் ஹை அடிக்கும். ஜூலை ஆகும். தென் தி பிரைஸ் ட்ராப்ஸ் அட் அன்டில் டிசம்பர். என்னன்னா ஏப்ரல் வரைக்கும் மேல, மே ஜூன்ல இருந்து கீழே இறங்கணும். சில வருஷங்கள் என்ன ஆகும்னா, ஜூலை வரைக்குமே பிரைஸ் மேல இருக்கும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் கீழே இறங்கும்ன்ற ஒரு சினாரியோஸ் இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்றாரு, கேரக்டர் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்
கேரக்டர் எடுக்கிறார். கேரக்டர் எடுக்கும்போது எந்த வருஷம் எந்த கேரக்டர்ல ஃபிக்ஸ் ஆகுதோ அதுக்கேத்த மாரி ட்ரேட் பண்ணிக்கோங்கன்றார். அண்ட் 2.24ல வந்து அவரு நேச்சுரல் ஹார்வெஸ்ட் பத்தி பேசுறாரு. எப்படின்னா வெதர் கண்டிஷன் இதெல்லாம் பத்தி சொல்லுவார். இந்த யூஷு, ஷிகோ இதெல்லாம் இந்த ஊருகள்லாம் மழை வருது இல்ல ஏதாவது ஒரு அஃபெக்ட் ஆகுதுன்னா மத்த ஊருகள்ல எப்படி அது பாதிக்கப்படும்ன்றத பத்தி தான் அத பத்தி டீட்டெயிலா சொல்றாரு. அது நம்ம இதுக்கு செட் ஆகாது. இப்போ ஒரு ஜஸ்ட் கேரக்டர் அனாலிசிஸ்ன்றத சொல்லிடுறேன். அண்ட் இங்க இதுல முக்கியமா ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் படிக்க போறதுல முக்கியமா ஒரு விஷயம் கத்துக்க வேண்டியது என்னன்னா, 1 கொக்கு. இந்த 1 கொக்குன்றது வந்து இட் மீன்ஸ் 150 கேஜி ஆஃப் ரைஸ். இப்ப இந்த 3rd பேராலயும் அவர் சொல்ல வர்றது என்னன்னா, அண்ட் த பேலன்ஸ் பிட்வீன் த சப்ளை அண்ட் த டிமாண்ட் பிஃபோர் பிகினிங் த ட்ரேட் வித் 50 to 60 கோகோ பட் நாட் எக்ஸீடிங் 100 கோகோ அண்ட் டிக்ரீசஸ் பை. இது என்னன்னா, இந்த பிரைஸ் கிராஃப் இருக்கு பாத்தீங்களா? இந்த பிரைஸ் கிராஃப் வந்து 1 கோகோ இங்க இருந்து 50 கோகோ 100 கோகோ வரைக்கும் போகும் பிரைஸ் கிராஃப். போக போக நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன். ஏன் அந்த பிரைஸ் வந்து இவ்வளோ தூரம் ஷூட் அப் ஆகுது அப்படின்ட்டு. அது கூட வந்து மோனே அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து குறிக்கிறது. அப்ப அந்த கோல்டையும் எவ்வளோ அந்த ஒரு கோல்டு குடுத்தீங்கன்னா, எத்தனை கொக்கோ ஆஃப் ரைஸ் கிடைக்கும்ன்றது தான் பேலன்ஸ். இப்ப நம்ம எப்படி எஃப்எக்ஸ் மார்க்கெட் ட்ரேட் பண்றவங்களுக்கு தெரியும். யுஎஸ்டி, ஐஎன்ஆர், யூரோ, யுஎஸ்டி, ஜிபிபி, யுஎஸ்டி. உங்களுக்கு மேஜர் பேரோட இருக்கும். பின்னாடி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது? ஒரு பேஸ் கரன்சி இருக்கும். பேஸ் கரன்சிக்கு பின்னாடி வந்து யுஎஸ்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஆப்போசிட்டா இந்த 2 கரன்சில எது வேல்யூ ஜாஸ்தியா இருக்குன்றத பார்க்கறதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசலாம். இப்ப வேண்டாம். இது வந்து இந்த பேராகிராஃப் இட்ஸ் ஃபுல்லி ஃபார் கேரக்டர் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் பேரா பார்ப்போம். லிசன் டு த வேர்ட்ஸ் ஆஃப் கமிங் ஃப்ரம் த மார்க்கெட். இது ஒரு முக்கியமான the nimble response is required when the market moves fast. இது என்ன சொல்ல வர்றதுன்னா, when the market shows a either sharp increase or decrease of price. ஒரு மார்க்கெட் வந்து திடீர்னு ஒரு ஷார்ப்பா சடனா மேல ஏறுது இல்ல சடனா கீழே இறங்குனா just follow the trend. இதுதான் இங்க முக்கியமான விஷயம். just follow the trend instead of trying to predict the day when the price will hit the ceiling or bottom. இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மார்க்கெட் வந்து திடீர்னு மேல நல்லா போயிட்டே இருக்கு, சடனா ஜம்ப் கீழே வருது இல்ல மேல போகுது அப்படின்ற பட்சத்துல அன்னைக்கு டேவோட ஹை பிரைஸ் என்னவா இருக்கும் இல்ல லோ பிரைஸ் என்னவா இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணி ட்ரேட் பண்றதை காட்டிலும் ஃபாலோ தி ட்ரெண்ட். தட் இஸ் இங்கன் யாங். அதான் சொல்ல வரேன். ட்ரெண்டை மட்டும் பார்த்துட்டு இப்போ அப் ட்ரெண்டா இப்போ இங்க நிஃப்டி இந்த இது எடுத்துப்போம். இப்போ இதுல என்ன சொல்ல வர்றாரு, இப்போ இங்க ட்ரெண்ட் இவ்வளவு தூரம் மேல போயிட்டு இருக்குன்னா நடுவுல இந்த ஒரு நாள் கீழே விழுது பாத்தீங்களா, இந்த ஒரு நாள் கீழே விழுத வந்து நீங்க கணக்குல எடுத்துக்காதீங்கன்னு தான் சொல்ல வர்றாரு. டோன்ட் ட்ரை டு ப்ரிடிக்ட் தி டேஸ் ஹைஸ் அண்ட் டோஸ், பட் ஓவரால் ட்ரெண்ட் என்னவோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. அதுதான் அவர் சொல்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஸோ 3 மெத்தட்ஸ் அந்த நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 3 மெத்தட்ஸ் என்னன்ட்டு. அதுல வந்து இது மார்க்கெட் பிரைஸை வச்சு அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. நாட் அ வெரி சிக்னிஃபிகன்ட் திங். நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். The peak ceiling price. Now the peak ceiling price refers to when the price has gone through several months of going up and down, eventually pulling the price up to 50 to 60 கோகோ. நான் தான் சொல்லியிருந்தேன்ல 1 கோகோ 5 கோகோ 10 கோகோன்றது. இது எப்படின்னா அங்க இருக்கிற கோல்டு காயின் வர்சஸ் அரிசி எவ்வளவு கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 மோனே அந்த ஒரு கோல்டு காயின் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு 1 கொக்கோ ஆஃப் ரைஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பைக்கு ஒரு கோல்டு காயினுக்கு ஒரு 150 கிலோ ரைஸ்னா போக போக ரைஸோட வேல்யூ கம்மியாயிட்டே போகும். இது ஏன் கம்மியாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜப்பானை பொறுத்த வரைக்கும் பழைய அரிசிக்கு வர்த்து கம்மி, புது அரிசிக்கு தான் வர்த்து ஜாஸ்தி. ஏன்னா பழைய அரிசி என்ன ஆயிடும், நம்ம ஊர்ல என்ன பண்ணுவோம், பழைய அரிசி தான் எடுத்துப்போம் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் பழசாச்சுன்னா நல்லா இருக்கும்ட்டு. அவங்க ஊர்ல வந்து ஃப்ரெஷ் ரைஸ் மட்டும் தான் எடுப்பாங்க. இந்த வருஷம் வளர்ந்ததுன்னா அப்பயே சாப்பிட்றது தான் தே ப்ரிஃபர் இட். ஸோ புது ரைஸுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. பழைய ரைஸ் மாசம் ஆக ஆக ரைஸோட வேல்யூ கம்மியாயிட்டு இருக்கும். அப்போ ஒரு கோல்டு காயினுக்கு 150 கிலோ 1 கொக்குனா கொஞ்சம் கொஞ்சமா அதோட வேல்யூ கம்மியாகும் போது 1 கொக்குன்றது ஒரு கோல்டுக்கு 10 கொக்கு, அப்போ 1500 கிலோ கிடைக்கும். 1 கோல்டுக்கு 50 கொக்கோ 100 கொக்கோ இருக்கும். ஏன்னா கடைசியில மஞ்சள் ஆயிட்ட பிறகு உங்களுக்கு ரைஸோட வேல்யூ உங்களுக்கு ரொம்பவே கம்மியாயிடும். ஏன்னா நியூ ஹார்வெஸ்ட் வரும்போது மக்கள் எல்லாமே புது ஹார்வெஸ்ட் தான் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதை பத்தி பின்னாடி டீட்டெயிலா கொடுத்துருப்பாரு. ஸோ இப்போ இங்க தான் சொல்ல வராரு, pulling the price up to 50 to 60 cocoa and rallies until it reaches a point where it stops going up and nobody can tell if it is going up or down. இது ஏன் வருதுன்னா அதான் சொன்னேன் பாத்தீங்களா, அதான் ஓல்ட் ரைஸ் வந்து ரேட் இஸ் லோ இன் ஜப்பான், நியூ ரைஸ் இஸ் கன்சிடர்ட் மோர் வேல்யூபிள், ஸ்வீட் அண்ட் மாய்ஸ்சர். ரைட். எனி திங்க் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 பேஜ் கிட்ட நம்ம முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் மேல ஆயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் எனஃப் ஃபார் டுடே. இன்னைக்கு கத்துக்கிட்டதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் கரெக்ஷன் ஃபேஸ். கரெக்ஷன் ஃபேஸ்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத கிளியரா சொல்லியிருக்காரு. இந்த பேராகிராஃப் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேரா. இது என்னன்னு சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ரைசிங் மார்க்கெட், நம்ம எப்போ எழுதுற மாதிரி எழுதிடலாமா, ஒன்று ரைசிங் மார்க்கெட்ல செகண்ட் வந்து சடன் ஃபால், காண்ட் ப்ரெடிக்ட் பாட்டம். ஃபோர்த் என்ன வரும், ரூமர்ஸ், தட் மீன்ஸ் நியூஸஸ். அதுக்கப்புறம் மைண்ட் செட் என்ன ஆயிடுது,
செல் ட்ரெண்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு இந்த இடத்துல தான் என்ன டெசிஷன் எடுக்கிறோம். ஸோ டெசிஷன் இஸ் ஃபைனல் இஸ் கோ ஃபார் பை. ஓகேவா? ஸோ இதுதான் அவர் சொல்ல வர்றது. ஒரு ரைசிங் மார்க்கெட்டில் சடனாக ஃபால் வந்துச்சு. அதுக்கப்புறம் பாட்டமே கண்டுபிடிக்க முடியல, கீழே விழுந்துட்டே இருக்கு, ரூமர்ஸும் வந்துட்டே இருக்கு, நியூஸஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க செல்லுன்ட்டு. உங்களோட ஃபைனலாக உங்களோட மைண்ட் செட்டும் செல் ட்ரெண்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணும்போது பை பண்ணுன்ற. இதெல்லாம் வந்து மைண்ட் செட்டாக இவ்வளோ பார்க்கறதுக்கு பதில் ட்ரெண்ட் என்னன்றது தெரிஞ்சுச்சுன்னா ரொம்ப ஈஸி. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் என்னன்னா, இப்போ இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ட்ரேடர்ஸில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இதை ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். என்னன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த சிஸ்டமேட்டிக்காக பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு பதில் நான் சொல்லிக் கொடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்டும் அந்த ட்ரெண்டில் கரெக்ஷன் எது, கரெக்ஷன் எவ்வளோ தூரம் வரும், இங்கிறது கரெக்ஷன் எப்போ முடியும், இங்கிறது எப்போ திரும்புன்றது டெக்னிக்கலா விஷுவல் வியூவா காமிக்க ஆரம்பிச்சிட்டோம். எப்படின்னா இவங்க ஜாம்பவான்கள் சொன்ன மெத்தட்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டு, இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கிறதுனால நம்ம ட்ரெண்டை வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு சார்ட்ல எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணணுன்றது ஈஸியா சொல்லிக் கொடுக்குறது நம்ம ட்ரேடர்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் வந்த பாதைகள்ல ஒன் ஆஃப் தி இது வந்து இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது. பட் ஃபைனல் ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே எப்படி பண்ணி ஈஸியா மார்க்கெட்ல ப்ரெசென்ட் பண்ணணுன்றது தான் நம்ம வந்து ட்ரேடர்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வி அட் ட்ரேடர்ஸ் வி டீச் பீப்புள் எப்படி வந்து ஒரு மார்க்கெட்டை சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணுன்றதையும் நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நீங்கள் எங்கள் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. மலேசியாவோட டேரக்ட் கிளாஸஸ் மட்டும் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணோம், அந்த டைமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும், நீங்களும் கற்றுக்கிட்டு ஒரு மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் எங்களோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், they'll give you all the details. So I hope this video was useful and thank you very much for joining. Take care.